ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலை போட்டிருக்கேன். நிலக்கடலை கொஞ்சம் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் அணில் சேமியா எடுத்து வச்சுருந்தேன். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். அதை எண்ணெயில் போட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிடுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 2 சீரகம் போட்டு இதை வறுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கேரட்டு, வேறு என்ன காய் இருக்குதோ அந்த காய்களை சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னைக்கு கேரட் மட்டும் இருந்துச்சு, ஸோ கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதங்கிடுச்சு. ஒரு சின்ன ஸ்பூன்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடவே நம்ம கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். நான் இப்போ இதோட கொஞ்சம் மல்லி செடி சேர்த்துக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னாக்கா சைடில் நான் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றிட்டாக்க குயிக்காகிடும். நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுடு தண்ணி ஊற்றின உடனே கொதிச்சிடுச்சு. ஏற்கனவே எல்லாம் வதங்கி இருக்கிறதுனால இது ஈஸியாக கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த சேமியா போட்டு கிளறி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வறுத்து வச்சுருந்த சேமியாவும் கடலையும் இதில் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுடலாம். அது வெந்து வந்துடட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் சேமியா பாத் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.